ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, போக வேண்டாம். இதுக்காக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸை எடுத்துக்கிட்டு போனோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நம்மளால் எதையுமே இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளால் சரியான ஒரு பக்குவத்தில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியமும் தெம்பும் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதா இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு தைரியமும் தெம்பும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் செய்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்னோடனே, சரி சரி எதுவும் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி சரி இதுக்காக நீங்கள் எல்லாத்துக்காகவும் காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காம இப்போ இருக்கிற நிலமைய யோசிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம்மா அதெல்லாம் நிம்மதியெல்லாம் கிடைக்கிற வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நம்மளுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் சரியாக ஒரு இதாக இருக்காது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அது சரியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பல பல விஷயங்களை நம்ம யோசிச்சா மட்டும்தான் அது சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதையுமே ஒரு சரி பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மனசை ஒரு சில விஷயத்தில் தைரியப்படுத்திட்டு தான் நம்ம வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன அளவுக்கு சமாளிக்க முடியுதோ அதை நம்ம சமாளித்து வச்சுக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே சரியாகிருதா வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்மளுக்கு ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான தைரியங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில இதில் தைரியமாக எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதுக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் இப்போ உள்ள நிலைமைக்கு நீங்கள் கொஞ்சம் மனசை யார் எந்த இதாக இருந்தாலும் தைரியமாக வச்சுக்கிறதுக்கான இதுங்கிறது உனக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சில பக்குவத்துக்கு விஷயத்த வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம இதுக்கு மேலே யாரையும் குறை சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. குறை சொல்கிற விஷயங்களுக்கு குறை சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இந்த நேரத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்காம, நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடையும் தெம்போடையும் வாழ்க்கையை நம்ம ஓட்டினா மட்டும்தான் நம்ம எல்லாமே சரியாக வரும். அதுக்கு இடையில நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளால் எதையுமே தைரியமாக ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு தைரியமாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் மனசார ஒரு விஷயத்த இது பண்ணிக்க முடியும்.